Hi friends, welcome to our channel Grow Your Knowledge. இன்னைக்கு நம்ம வீடியோவில் can't and could not இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நம்மள நிறைய பேருக்கு can't எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், could not எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மள நிறைய பேருக்கு காண்ட் அண்ட் குடண்ட் இது ரெண்டும் ஒன்று தானா இல்லை வேறு வேறையா அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்கும். அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ரெண்டு வேர்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். காண்ட் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை உறுதியாக என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற இடத்துல காண்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் குடண்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணி நம்மளால் செய்ய முடியல அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம குடண்ட்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எ ஃபிஷ் காண்ட் கிளைம் ட்ரீஸ் அப்படின்னா ஒரு மீன் மரத்தில் ஏற முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஒரு மீனால் மரத்தில் ஏற முடியாது. ஸோ நம்ம அதை உறுதியாக சொல்லலாம். ஸோ உறுதியாக நம்ம சொல்கிறதுனால அந்த பிளேஸில் காண்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேர்ட் குடண்ட். ஐ குடண்ட் ஈட் 20 பூரிஸ் அட் அ டைம் அப்படின்னா என்னால் ஒரே நேரத்தில் 20 பூரி சாப்பிட முடியலை. ஸோ இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ நான் பூரி சாப்பிட ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் 3 to 5 மட்டும்தான் சாப்பிட முடியுது, அதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் முழுசாக என்னால் முடிக்க முடியல. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் குடண்ட்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். நான் இன்னும் சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் சொல்கிறேன், ஸோ புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னால் இப்போதைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ காண்ட் ஹெல்ப் யூ ரைட் நவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். முட்டையை உடைக்காமல் ஆம்லேட் போட முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ காண்ட் மேக் அன் ஆம்லேட் வித்தவுட் பிரேக்கிங் எக்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். நான் சாக்லேட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா என்னால் அதை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் ஈட்டிங் சாக்லேட் I can't stop it. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். என்னால் ஹிந்தி பேச முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ காண்ட் ஸ்பீக் ஹிந்தி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். என்னால் பஸ் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ காண்ட் டிரைவ் அ பஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். என்னால் டென்னிஸ் விளையாட முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ காண்ட் ப்ளே டென்னிஸ். நெக்ஸ்ட் குடண்ட்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எனக்கு 6 வயசு இருக்கும் போது என்னால் கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாட முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ குட் நாட் ப்ளே கம்ப்யூட்டர் கேம்ஸ் வென் ஐ வாஸ் 6. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். அவனால் 100 கிலோ வெயிட்டை தூக்க முடியலை. ஹீ குட் நாட் லிஃப்ட் 100 kgs. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். என்னால் 15 கிலோமீட்டருக்கு நடக்க முடியலை. ஐ குட் நாட் வாக் ஃபார் 15 kilometers. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். என்னால் பாவக்காய் ஜூஸ் குடிக்க முடியலை. ஐ குட் நாட் ட்ரிங்க் பிட்டர் கார்ட் ஜூஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். என்னால் கிளாசிக்கல் டான்ஸ் ஆட முடியலை. ஐ குட் நாட் டூ கிளாசிக்கல் டான்ஸ். ஸோ ஃபைனலாக காண்ட் அண்ட் குடண்ட் இதுக்கான மீனிங் அண்ட் எந்த சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் சப்போர்ட்டிங்.